அப்பா எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பே வைக்கலையேப்பா. இல்ல இல்ல உனக்கு தான் பொண்ணு கிடைக்கிற பெரிய லக்கி பாத்துக்க. இதுல மாப்பிள்ளை அழைப்பு நடந்தா என்ன நடக்காட்டி என்ன? சும்மா இல்ல. அப்பா அங்க பாருங்கப்பா, அவனை பார்க்க பரணி ஓடி வந்திருக்காப்பா. அதனால என்னடி இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. அது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அதான் நிக்கா. நீ காலையில வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருடி. இது அம்புட்டும் எனக்கு நடக்க வேண்டிய சாங்கியம் அந்த பயலுக்கு நடக்கு. அதான்ப்பா எரிச்சலா இருக்கு. இல்ல ஒரு எரிச்சல்ல தீய வைக்க கொஞ்சம் பொறுமையா இருல. போடி போய் அவர்கிட்ட பேசு. வேணாண்டி, எதுவா இருந்தாலும் தனியா பேசிக்கலாம். வாங்க 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 டாக்டர் மாப்பிள்ளை வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்கம்மா. ஏட்டி சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. அப்பா அப்பா அங்க பாருங்கப்பா, மாமா ஏதோ மனசார வரவேற்கிற மாதிரி அவனை கும்பிட்டு வரவேற்கிறாரு. ஏல அம்பட்டும் நடிப்புல நீ வாயை முடிச்சு அமைதியா நில்லு. போப்பா. இல்ல செல்வா, இல்ல இல்ல இல்ல. அப்போ அங்க பாத்தியா கூத்த? ஃப்ளையிங் கேஸ் பறந்துகிட்டு இருக்கு. ஏல காதுல ஓதிக்கிட்டே இருக்கணும் உனக்கு. கொஞ்சம் சும்மா தான் இரும்ல. ஏல வால இந்த பக்கம். என்ன பால? எல்லாரும் போயிட்டாங்களா? என்ன இது? 2 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த வாயை கோணி போயிடுதே. நடிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. கேள்விப்பட்டிருக்கேன் நானு. இந்த சினிமா டிராமால கூட 2 வார்த்தை பேசுறதுக்கே 20 தடவை எடுப்பாங்களாமே. நடிக்கணும். இதுல உனக்கு தான் சொன்னேன். வா. ஏய்
என்னடி பிரியா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஏண்டி நீயும் பேச மாட்டற, என்னையும் பேச விட மாட்டேங்கற. பின்ன எதுக்கு வந்தோம்? கல்யாணத்துக்கு அச்சுத போட வேணுமா? வேணாண்டி, அவர் கூட வாழணும்னு எனக்கு பெருசா இஷ்டம் இல்லடி. என் பிள்ளைக்கு ஒரு பதில் வேணும், அவ்வளவுதான். அதுக்காக பொது இடத்துல நான் அவர் கூட போனது, குழந்தைய வாங்கினது, இதெல்லாம் சொல்லி தலை குடிஞ்சு நிக்க என்னால முடியாதுடி. அதுக்கு தைரியம் இல்லனா இங்க எதுக்கு வரணும்? இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நம்ம சத்தம் போட்டாதான் நம்ம பேசுறதை எவனா இருந்தாலும் காது கொடுத்து கேட்பான். அப்பதா இந்த வயசான காலத்துல நீ எதுக்கு தரையில படுத்துக்கிட்டு? இங்கிட்டு தான் நிறைய ரூம் இருக்க. வா, உனக்கு நான் ஒரு ரூம் பிடிச்சு கொடுக்கேன். அவனாச்சும் பெட்ல படுத்திருந்தா அவனை தள்ளி விட்டு உன்ன படுக்க வைக்க. நம்ம வீட்டு கல்யாணம்ல. வேண்டாண்டி. ஆத்தா இரு. என்னப்பா? நியாயம் கேட்டு என்ன நானே அசிங்கப்படுத்திக்கணுமா? ஏதோ அழுவுற சத்தம் கேக்குது, உனக்கு கேக்கா? ஆமா பேரண்டி, யாரோ அழுவுறாவோ. என்னோட தலையெழுத்து என்னமோ அது ஆயிட்டு போகுது. டாக்டர் தனியா பார்த்து பேசணும். பரணி கல்யாணத்துல யார் அழுவுறது? இரு, நான் என்னன்னு பாக்கேன். தயவு செஞ்சு எனக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ என்ன இந்த அடி அடிக்க? என்ன விஷயம்? ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது சண்முகம்? எங்க போய் தொலைஞ்ச? ஒண்ணும் இல்ல, அந்த அப்பத்தாக்கு படுக்க இடம் இல்ல, அதான் மேல கூட்டு வந்து எங்கேயாச்சும் படுக்க வைக்கலான்னு கூட்டாந்தே. லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனைனா உன்னால தாங்க முடியாதே. ஒரு நிமிஷம் இருண்ணே. அண்ணே சுடலண்ணே. சொல்லுப்பா. கொஞ்சம் இங்க வாங்கண்ணே. இதா வரேன். வாங்கண்ணே. என்ன வெட்டுக்கிளி? அண்ணே, மாப்பிள்ளை ரூம் பக்கத்துல 4 கட்டில் போட்ட ரூம் இருக்குல்ல, ஆமா, அதுல பாட்டியை கூட்டு போய் தங்க வைனே. போனேன். சரி சரி, வாங்கம்மா வாங்க. போங்க பாட்டி. ஏலே சொல்லு, நீ எதுக்கு இந்த நேரத்துல என்ன தேடுத? இங்க பாரு சண்முகம், மெஹந்தி போட ஆளுங்க வந்திருக்காங்க, ஆனா மெஹந்தி இல்ல. ஏலே என்னெல்லாம் சொல்லுதா அவ? அதானே, கல்யாண பொண்ணு கையில மருதாணியால கோலம் போடுவாங்கல்ல, அந்த ஆளு வந்துட்டாவலாம். ஆனா மருதாணி வரலையாமனே. ஓ, புரிஞ்சு போச்சு. இந்த ஐஸ்கிரீம் கோணு மாதிரி இருக்குமே, அத கூட ஏதோ சொல்லுவாவுல. அதானே, மருதாணி கூம்பு கவர்ல சுத்தி வச்சிருப்பாவுல, அதுவா? எஸ், அதேதான். இப்ப எனக்கு அந்த மெஹந்தி வேணும். நீ வாங்கிட்டு வந்து தரியா ப்ளீஸ்? நீ என் மாமா மகன் தானே, இது கூட செய்ய மாட்டியா நீ? நான் எங்கிட்டு போய் இப்போ? உன் கடையிலேயே இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வா. இல்ல, நம்ம கடை மளிகை ஜாமா கடைலா? இது ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி கடையில தானே இருக்கு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், போன மாசமே ஒரு பாக்கெட்டை வாங்கி வைனே, லேடிஸ் எல்லாம் வருவாவ, அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னா இல்லையா? அத வாங்கி வச்சு தங்கச்சிகளே காலி பண்ணிடுவாளுல, அதுதானே வாங்கி வைக்க. உன் தங்கச்சியை காலி பண்ணா மாதிரி என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு மெஹந்தி வேணும், அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. பாதிரி ராத்திரியாவது எந்த கடையை போய் உடைக்க சொல்லுத? எனக்கு மெஹந்தி வேணும். அண்ணே, நம்ம வேலுச்சாமி ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சிருக்கான், அவன் கடையில இருக்கும்ல. இல்லை, அவன் 9 மணியான கடையை சாத்திட்டு கோட்டரை சாத்திட்டு வீட்டுல கிடப்பான். அங்கிட்டு போய் கடையை உடைக்க சொல்லுதியோ? ஐயோ, அதுவும் சரிதான். பா, நீ கடையை உடைப்பியோ இல்ல கடையை திறப்பியோ, எனக்கு மெஹந்தி வேணும் ப்ளீஸ். எப்படியோ வாங்கிட்டு வா. என்னல இவ இப்படி சொல்லுதா? அண்ணே, கடையெல்லாம் உடைக்க வேணாம்னே. வேலுச்சாமி பொண்டாட்டி இருக்காவோல, அது நம்ம தங்கச்சி தானே. போய் தங்கச்சி கிட்ட சாவியை கட்டா எடுத்து கொடுத்துருவாவ. யோசிக்காம வானே. இல்லை, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு கல்யாணத்துக்கு உன் கையில மருதாணி இருக்கு. இன்னைக்கு ராத்திரி பூரா தேடி எப்படியாச்சும் மருதாணி கொண்டு வந்து விடும்ல. நாங்க போய் வந்தா மருதாணி கூம்போட திரும்பி வருவோம். நீ கவலை விடு, சரியா? ஐயோ, என் செல்ல சண்முகம், நீதான் என் செல்ல பிசாசு.
தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவன் என்ன டாக்டர் கூட தானே இந்த பிள்ளை கல்யாணம், இங்க என்ன சமூகத்தை கொஞ்சிக்கிட்டு இருக்கா? ஏய் நீ இப்படியே சுத்திட்டு இருக்காம ரூம்ல போய் ரெஸ்ட் போடு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. நான் அந்த மருதாணி வாங்கிட்டு வந்துட்டு கூப்பிடுதோம். ஓகே ஏலே வா. ஓகே. ஏலே நீ என்ன விரைச்சு பாக்க? அதா என்ன ஏத்தா, விடிஞ்சா அந்த டாக்டர் பைய கூட உனக்கு கல்யாணம், நீ பாட்டுக்கு போய் அந்த சமூகத்தை கொஞ்சிக்கிட்டு இருக்க. கொன்னுடுவேன். இந்த நக்கல் எல்லாம் மிஸ்டர் சௌந்தர பாண்டி கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். வேற பாரு, சனியனா சனியன். மனுஷனாயா நீ? மூஞ்சிய பாரு. வழியை விடு. நான் என்னத்தை அப்படி தப்பா கேட்டுப்புட்டேன்? நடக்க போறது கல்யாணம், ஒரு பொண்ணு 3 மாப்பிள்ள, அது எப்படி? ஆண்டவா, வாழங்க பா, வா விடுப்பா. வா முட்டா பையன். அப்பா, முட்டா பையன், முட்டா பையன். வேண்டாப்பா. சொன்னா கேட்க விடுப்பா. அறிவு இருக்கால உனக்கு? உனக்கு பரணிக்கா நடக்க போற கல்யாணம் எம்புட்டு ரகசியமா இருக்கணும்னு சம்மதி சொல்லியிருக்காரு. நீ பாட்டு காரியத்தை கெடுத்து வச்சுட்டா எப்படிலாம் இந்த கல்யாணம் நடக்கும்? பாருங்க மாமா, என்ன இது? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளிய இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கியே, அதுவும் கல்யாண மண்டபத்துல. ஆத்திரமா வருதுங்க சம்மந்தி. நாமளே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்த மாட்டோமான்னு படாத படுபட்டு இருக்கும்ல. இவன் பாட்டுக்கு காலை தட்டி விடுறது, கையை தட்டி விடுறதுன்னு ஆட்ட போட்டுட்டு இருந்தா என்ன ஆகுறது சம்மந்தி? நீங்களே கேளுங்க. என்ன இது காலை தட்டி விட்டுக்கிட்டு? நானே பார்த்தேன், அதுவும் வெளிப்படையா. மாமா அந்த டாக்டர் சாதாரணமானவன் இல்ல மாமா. பாத்தியலா, அவ்வளவு பேர் முன்னாடியும் என் பொண்டாட்டிக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குதான். எனக்கு கோவம் வராதா? அவனை தூக்கி போட்டு மிதிக்காம காலை மட்டும் தட்டி விட்டான்னு சந்தோஷப்படுங்க. பாருங்க சம்மந்தி, பேசுறான் பாருங்க அவன். சவத்து மூதி, சவத்து மூதி. பா சும்மா இருப்பா. அணைச்சி இருங்க. என்ன எதுக்கு இவனை ஏசுறீங்க? தம்பி, அந்த காலத்துல இந்த சினிமால சிலுக்கு டான்ஸ்னா ஒரு கூட்டம் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்போம். அதுல சில பேர் வந்து இப்படி இப்படின்னு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்க. அதுக்காக சிலுக்கு தான் இவன்ட்ட வந்து தகராறு பண்ண முடியுமா? இல்ல இவன் தான் அவளை போய் கட்டிக்க முடியுமா? சொல்லு மாப்ப, இதுல வீரியம் முக்கியமா காரியம் முக்கியமான பார்க்கணும். அதெல்லாம் முதல்ல பார்க்கணும். என்ன அவன் என்ன இந்த கல்யாணத்துல நெச மாப்பிள்ளையா? அவன் உப்புக்கு சப்பானி. ஞாபகம் வச்சுக்க, இப்போ நடக்க போற கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம். அதுல அவன் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தானே, ஸ்விம்மிங் கிஸ் கொடுத்தானே, இதுல என்ன இருக்கு? எனக்கு கோவம் வருது இல்ல மாமா. அதான் வரக்கூடாது, வரவே கூடாது. விடியும் போது அந்த பையன் இந்த மண்டபத்திலே இருக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் நீ தானே மாப்பிள்ள. அது வரைக்கும் இடியே இடிச்சு உன் தலையில விழுந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மாப்பிள்ள மச்சான், உணர்ச்சி வசப்படாத. ஏதாவது எக்கு தப்பா நடந்தா உண்மை வாழ்க்கை தான் கேட்டு போகும். கிடைக்க போற வாழ்க்கை ஏதாவது பண்ணி நீயே கெடுத்துக்காதல. சாரி மாமா. சரி 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 விடு. என்ன முத்துப்பாண்டி, போ இவனுக்கு ஏதாவது டீ கீ எடுத்துட்டு வா. இது பாரு எவ்வளோ டென்ஷனாக இருக்கான் பாரு. என்னமோ இவன் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க முடியலையேன்னு. உங்களையும் தான் கோவப்படாதீங்க, நான் கோவப்படுதுன்னா. ஏ சோபாலா, இங்க வர்றா. டேய் என்னண்ண கையில் என்ன டீயா? ஆமாண்ணே. அடிக்க வாசிங்க. இல்லண்ணா. நல்லதா போச்சு. இங்க கொண்டு வா. நம்ம ஏகேஎஸ் மாமா கேக்குதாவ கொண்டு வா.
கோட்டி போயல அது டீ தானே கொடுத்தானல கொண்டு வரலங்க. இல்ல 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 என்னல என்ன 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லுதாவே? கையில டீ வச்சிருக்கான், கேட்டா தர மாட்டேங்கப்பா. இல்ல இங்க வால. இல்ல சிவா, டேய் சிவா, என்னல டீய கேட்டா ஓடுதான் இவன்? இல்ல இந்த ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேரு கூல் ட்ரிங்க் பாட்டில்ல சரக்கு ஊத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவன் பிளாஸ்க்ல சரக்கு. பிடில முதல்ல அவனை ஓடல ஓடல. தண்ணி அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தெரியும் வந்துச்சப்பா. அவன் தண்ணிய கையில தொட்டான் தெரிஞ்ச முடிச்சிருவேன்ல அவனை. ஓலே வருஷலா கூப்பிடல அவனை. போலீஸ்ங்கிறத மறந்துட்டு ஓட்டான். இன்னைக்கு அவன் என்ன செய்தன்னு பாரு. அட ஓடல இங்க நின்னு பேசிக்கிட்டு. இவள பாரு. அக்கா, எப்படிக்கா உனக்கு மட்டும் ஈஸியா கட்ட வருது? எனக்கு வரவே மாட்டேங்குதுக்கா. அதனால என்ன டீ, கத்துக்கிட்டேன்னா தன்னால வரும். நானு 10 வருஷமா பூ கட்டுதேன். நீ இப்பதானே பழகுத. போக போக நீ வேகமா கட்டிடுவ. கவலைப்படாத என்ன? சரிக்கா. வாங்க. என்ன இந்த பக்கம்? போகுதப்ப பார்த்தேன். பாவம் 3 பேரும் பூ கட்டிக்கிட்டு இருந்திய. சரி, அதான் ஒரு டீயாவது கொண்டு வருவோம்னு உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். இங்க 3 பேருக்குமா இல்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டுமா? நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும்ல. ஓ அப்படி. இந்தா இசக்கி. முதல்ல இத குடி. பூக்கட்டி பூக்கட்டி எப்படி வேர்த்திருக்கு பாரு. குடித்தா. ஹலோ. என்ன? கஷ்டப்பட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்க டீ? இத ஊத்தி தரேன். ஏடி சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல வெண்ண வெட்டி. ஏண்டா அங்க அப்பா டீ கேக்குறாரு, இங்க இவளுக்கு வந்து ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. ஏடா மானம் கட்டவனே, இதுக்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்ததே நம்ம குடும்பத்துக்கே அவமானம். இதுல அந்த பெரும்பாய குடும்பத்துக்கு டீ ஒரு கேடா? இந்தாருங்க. சும்மா ரொம்ப ஓவராலா பேசக்கூடாது. மறுவாத முக்கியம். பாரா மரியாதையா? யாருக்கு? உங்க 3 பேருக்குமா? விளக்கமாத்துக்கு எண்ணத்துக்கு மரியாதைன்னு கேட்க. ஓ, நாங்க விளக்குமாறுனா நீர் யாரு? வேணாம், பார்த்து பேசுங்க. மரியாதை இல்லாம நான் பேச ஆரம்பிச்சேன், நீங்க தாங்க மாட்டீங்க அத்தா. என் வீட்டு கல்யாணத்திலே ஓசி சொத்துக்கு வந்து நிப்ப, என்னையே மரியாதை இல்லாம பேசுவியா? பேசுடி, பேசுடி, எங்க பேசு பாப்போம். இந்தாருங்க. என்ன எங்களை மிரட்டுதியலா? நான் சமூக தங்கச்சி.
எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களால எதுக்கவே நிக்க முடியாது, பாத்துக்கிடுங்க. அந்த புள்ள மேல கைய வச்சா இதாலே போட்டு உன் மண்டைய பொளந்துருவேன். இல்ல சிவபாலா, என்னல பண்ணுத? நான் உன் அண்ணன்ல.